ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்க போகிறோம். ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஆங்கில மாதத்தில் 4வது மாதமான ஏப்ரல் மாதமானது பிறக்க இருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதம் ஒரு சாதாரண மாதம் கிடையாது. மிக முக்கியமான மாதம். ஏன்னா இந்த மாதம் பிறக்கும் போதே ஒரு அதிர்ஷ்டமாக பிறக்குது. 1000 ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகிறது. அப்படி என்ன அதிசயமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? ஏப்ரல் 1 பிறக்கக்கூடிய அன்னைக்கு தமிழ் மாதம் விஸ்வாச வருடம் 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 18ஆம் நாள் கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த நாளில் உத்தர நட்சத்திரமும் பௌர்ணமியும் வருது. ஸோ உத்தரமும் பௌர்ணமி வரக்கூடியது ரொம்ப விசேஷம். அதாவது மகா பங்குனி உத்தர பௌர்ணமி என்று சொல்லப்படும். இந்த சிறப்பான நாளில் ஏப்ரல் 1 பிறக்குது. அதனால் அதிசய மாதிரி கிரகங்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிறப்பான முறையில் அமைகிறது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஏப்ரல் 1 இனி நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. அப்படி நடக்கக்கூடிய விஷயங்களை தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோ துலாம் ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ துலாம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்டமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே சொல்ல போகிறேன். ஸோ என்னென்ன நடக்கும், எது நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதே போல் இந்த நாள் ஆன்மீக ரீதியாக ஒரு முக்கியமான நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் என்ன பரிகாரம் செய்தால் உங்கள் ராசிக்கு நல்லது அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. எல்லாமே தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற பலன்களை வாங்க பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் ஆனதுக்கு பின்னாடி உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தொழில், பொருளாதாரம், காதல், குடும்பம், ஆரோக்கியம் இதில் எல்லாத்துலேயுமே மாற்றம் ஏற்படும். ஸோ என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படும், எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எல்லாமே கிரகங்கள் ரீதியாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிரக ரீதியாக உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு ஏப்ரல் மாதம் அற்புதமான காலமாக இருக்கிற மாதிரி கிரகங்களானது அமைஞ்சிருக்கு. கடந்த மாதங்களாக இருந்த சின்ன நெருக்கடிகள் கூட இந்த வரக்கூடிய மாதம் விலகி நீங்கள் நினைத்தது அனைத்துமே நடக்கக்கூடிய ஒரு பொற்காலமாக அமைய போகுது. 12 ராசிக்காரங்களே உங்கள் ராசிக்கு தான் ஏப்ரல் மாதம் மிகவும் யோகமான காலமாக அமைஞ்சிருக்கு. ஏப்ரல் மாதம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு என்னவெல்லாம் நடக்கும், எந்த விஷயங்களில் சிறிதளவு கவனம் தேவை என்பதை இப்போ முழுமையாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முழுமையாக உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு எதில் சாதகமான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எதில் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயங்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் நிலவக்கூடிய கிரகங்களுடைய சஞ்சாரம் பார்க்கும்போது சாதகமாக இருப்பது ஒரு பக்கம் இருந்தாலும் ராசி அதிபதியான சுக்கிரன் மற்றும் குரு ஆகிய 2 கிரகங்களுமே ராசியினை பார்ப்பது எல்லா விதங்கள்லையுமே நன்மையை தரக்கூடிய காலமாக இருக்கும். சில விஷயங்கள் கிடைக்காமல் இருந்தது, தாமதமானது, பணவரவில் தடை, வாய்ப்புகள் தட்டி போனது, குடும்பத்தில் சின்ன பிரச்சனைகள் என்ற எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சரியாகி உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதம் நினைத்தது அனைத்துமே நடக்கும். உங்களை சுற்றிய சூழல் இனிமையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான சூழ்நிலை மாறப்போகுது. சாதகம்னு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாதகமான விஷயங்கள் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு பணம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். பணம் மற்றும் பொருளாதாரம் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. உங்கள் ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தை பொறுத்தவரை பண விஷயத்தில் ஜாக்பாட் என்று கூறக்கூடிய அளவுக்கு சாதகமாக நாட்கள் இருக்க போகிறது. திடீர் அதிர்ஷ்டம் மூலம் பெரிய தொகை கைக்கு கிடைக்கும். அதோடு பொருளாதாரமும் உங்களுக்கு மேம்படும். உத்தியோகத்தில் கூட நிலைத்தன்மை ஏற்பட்டு கடந்த சில வாரங்களாக தடைப்பட்டிருந்த பணம் அல்லது வார கைக்கு கிடைக்கும். அதாவது பணம் அல்லது வார இது கிடைக்காம இருந்தது கைக்கு கிடைக்கும். தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு சொத்துக்களால் ஆதாயமானது ஏற்படும்.
வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு அல்லது வெளிநாடு வேற்றுமொழி பேசுபவர்கள் வழியே பெரிய ஆதாயம் பொருளாதார முன்னேற்றம் காணப்படும். மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானமும் பொருளாதாரமும் ஏற்படும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் வருமானம் ஈட்டுவதற்கு முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பொருளாதார ரீதியாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட்டு உங்கள் ராசிக்கு வேலை மற்றும் தொழில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன். அதில் என்ன பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்காரங்களுக்கு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக பார்க்கும்போது நிறைய சிக்கல்கள் இருக்காது. ஏப்ரல் மாதம் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு பெரிய யோகம் காத்திருக்கு. அதே போல் மூத்த சகோதரர்கள் அல்லது குடும்ப தொழில் செய்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் 2வது வாரத்திலிருந்து பொற்காலமாக இருக்கும். அயல்நாட்டு வணிகம் அல்லது அயல்நாட்டில் வேலை செய்பவர்கள் சொந்த வீரை விட்டு வெளியில் தங்கி வேலை செய்பவர்களுக்கு இந்த காலம் சாதகமாக இருக்குது. ஸோ அதனால் அந்த மாதிரி இருக்கிறத அக்செப்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருங்க. ஸோ வேலை தொழில் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரியான சேஞ்ச் உங்களுக்கு இருக்கும். இவ்வளோ நேரம் உங்கள் ராசிக்கு சாதகமான விஷயங்கள் என்ன, பண பொருளாதாரம் எப்படி இருக்கும், வேலை தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். எதில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு பெரிய அளவுக்கு சிக்கல்கள் எதுவுமே இருக்காது. அதே சமயம் பண பொருளாதார வேலை செல்வாக்கு என்று எல்லாமே சாதகமாக இருப்பதால் ஒரு சிலர் உங்களை ஏமாற்ற அல்லது உங்களை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தங்கள் தொலை நலத்திற்காக பயன்படுத்த முயற்சிக்கலாம். இதனால் உங்கள் சுற்றி இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பெருசாக ப்ராப்ளம் எதுவும் கிடையாது. உங்கள் மேலே பொறாமப்பட்டு உங்கள் கூட இருக்க நண்பர்களே உங்களை மூர்க்கடிக்க முயற்சி பண்ணலாம். அதாவது உங்களை பழி வாங்கிறது அந்த மாதிரி முயற்சி பண்ணலாம். அதனால் அவங்கக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் என்பது சொல்லப்படுது. மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. இதுதான் உங்களுக்கான பலன்கள். இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இப்போ உங்கள் ராசிக்காரங்க பெண்கள் செய்ய வேண்டிய பங்குனி பௌர்ணமி உத்தர பரிகாரத்தை சொல்ல போகிறேன். இந்த நாளில் பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. எப்போதுமே வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்கள் மனது குழப்ப நிலையில் இருக்கவே கூடாது. அது உங்கள் குடும்பத்திற்கு பெரிய அளவில் பாதிப்பை கொடுத்து விடும். கணவருக்கு மனக்குழப்பம் வரக்கூடிய சமயத்தில் ஆறுதலாக இருந்து அந்த குழப்பத்தை தீர்க்கக்கூடிய வேலையை நிச்சயம் ஒரு பெண்ணால் தான் செய்துவிட முடியும். ஆனால் எந்த ஒரு பெண்ணின் மனக்குழப்பத்தை தீர்க்கக்கூடிய சக்தி ஆண்களுக்கு இருந்ததில்லை. இருப்பதற்கான வாய்ப்புகளும் மிக மிக குறைவு. ஒரு பெண் வீட்டில் மனத்தெளிவு இல்லாமல் குழப்ப நிலையில் இருந்தால் அந்த பாதிப்பு வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் தாக்கும். ஆகவே உங்களுடைய மனக்குழப்பம் தீர, உங்களுடைய நிதி நிலைமை சீர்பட பங்குனி உத்திர பௌர்ணமி நாளில் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி மிக மிக சுலபமான வழிபாடு. இதற்காக நீங்கள் பெருசாக எந்த சிரமமும் பட வேண்டாம். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பூவை கட்டி கொண்டு போய் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு கொடுத்து விட்டு வாங்க போதும். வாசம் நிறைந்த மல்லிப்பூவை வாழை நாரால் உங்கள் கையால் கட்டி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு கொண்டு போய் உங்கள் கையாலேயே கொடுத்து விட வேண்டும். அம்மன் கோவிலில் அப்புறம் 2 விளக்கு போடுங்க. அந்த கோவிலே சிறிது நேரம் அமர்ந்து உங்களுடைய பிரார்த்தனையை வைங்க. பிரச்சனை தீர பிரார்த்தனை செய்து கொண்டால் உங்களோட கஷ்டங்கள் தீரும் என்பது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது. உங்களுக்கோ உங்களுடைய கணவருக்கோ வாழ்க்கையில் கருத்து வேறுபாடு அதிகமாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை என்றாலும் இந்த வழிபாட்டை செய்தால் குடும்பத்தில் நிம்மதி பிறக்கோ, கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கோ. வாய்ப்பு இருந்தால் இந்த தினம் இன்னொரு விஷயத்தையும் செய்யுங்க. அதாவது ஒரு குண்டுமணி தங்கம் இல்லைனா ஒரு குண்டுமணி வெள்ளி வாங்குங்க. வாய்ப்பு இருந்தால் மட்டும் இதை இந்த நாளில் பண்ணுங்கள். வாய்ப்பு இல்லாதவங்க இதை தவிர்த்து கொள்ளுங்க. இந்த தினம் பெண்கள் நீங்கள் புதுசாக கொலுசு வாங்கி அணிந்தால் அதிர்ஷ்ட யோகம் அடிக்கும். இது பிரபல ஜோதிடர்கள் சொல்லியிருக்காங்க. கணவர் கையால் கொலுசு வாங்கி கொடுத்து மனைவி காலில் அதை அணிந்து கொண்டால் இன்னும் பெரும் யோகம்தான். ஸோ இந்த நல்ல விஷயத்தை உங்களால் செய்ய முடியும் என்றால் இந்த நாளில் மாலை நேரத்திற்குள் இல்லைனா இரவு நேரத்திற்குள் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கி காலில் அணிந்து கொள்ளுங்க. மிக சிறப்பான பலனை தரும். அதற்காக யாரும் கணவரிடம் சண்டை போடாதீங்க. இப்போவே கொலுசு வேண்டும் என்று உங்கள் நிதி நிலைமை என்னமோ அதை பொறுத்து இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இல்லைனா அந்த பூ பரிகாரம் மட்டும் செய்யுங்க. ஸோ இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோ. கிடைச்ச ஐடியாக்கேற்ப செயல்படுங்க. இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் துலாம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.